வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஒரு சில காரணங்கள் கொஞ்சம் நல்லா வீடியோ போட முடியல. இன்றைக்கி 012 இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டு 430 நேற்று வந்து ரிசல்ட்டு 4க்கு 0 3க்கு 1 0க்கு 2 நல்லா எல்லாம் தெளிவாக இறக்கிட்டாப்புல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி வருது அப்படின்னா 012 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதுபடி பார்த்தா நம்மளுக்கு வந்து 8க்கு 4 4க்கு 0 8க்கு 4 4க்கு 0 அப்படிங்கும்போது நாளைக்கு 0 பவரில் வந்து 0வுக்கு வந்து ஒரு வேளை 8க்கு 4 பவரு 4க்கு 0வும் பவரு 0 அப்படிங்கும்போது ஒரு வேளை 0வுக்கு நாளைக்கு வந்து பவரில் வச்சா 8 வரலாம். ஏன்னா இந்த கால்குலேஷனில் பவரில் தான் இந்த மேலே நம்மளுக்கு இறக்க போகிறானா அப்படிங்கிறது தெரில. ஒரு நாள் இந்த 828 மட்டும் நம்மளுக்கு மிஷின் நம்பர் வச்சு வந்துருச்சு. மற்றபடி வர நாட்கள் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 2 3 1 வரிசையாக நம்மளுக்கு வந்து நான் 2 3 4ன்னு கணக்கு எடுத்தேன். இவன் அப்படியே 2 3 1 3க்கு 1 அப்படியே பவர் 2க்கு 3 3க்கு 1 அப்படிங்கும்போது 2க்கு 3 3க்கு 1 அப்படின்னா 1க்கு 5ன்னு பவரில் வரலாம். ஓகேவா? அதே மாதிரி 8க்கு 0 0வுக்கு 2 அப்படிங்கும்போது நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 4ஆக வரலாம். ஸோ இதுபடி கணக்கில் பார்த்தா எனக்கு வந்து 854 அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு கணக்கு வருது. ஸோ 854 ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் 854 பார்த்து எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு கெஸ்ஸிங்கில் எனக்கு இருக்கிறது வந்து 854. ஓகே. ஸோ இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி வாய்ப்புகள் வரும் அப்படின்றது பார்த்தா 8க்கு 4 4க்கு 0 8க்கு 4 4க்கு 0 2 3 1 802 அப்படிங்கும்போது நம்ம எடுத்த கணக்கில் 854 அப்படிங்கிறது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இதுக்கப்புறம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு 430 828 012 அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வேளை சப்போஸ் இவன் டபுள்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. டபுள்ஸ் வந்து ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சா அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை நாளைக்கு ஏசியில் டபுள்ஸ் வந்ததுனால நாளைக்கு ஏபியில் ஒரு வேளை டபுள்ஸ் வந்தால் என்னமாக வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 012 அப்படிங்கும்போது 4க்கு 0 0வுக்கு 8 1க்கு 8 2க்கு சப்போஸ் 4 பவர் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 8க்கு 0 0வுக்கு 2 8க்கு 0 0வுக்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு ஒரு வேளை பவரில் கொண்டு வராமல் ஒரு நம்பர் இவன் கூட்டினா 883 நம்பருங்க. ஸோ இது உங்கள் கணக்கில் இதையும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? நான் பழைய ரிசல்ட்டு அங்கே இப்படி வந்துச்சு இங்கே இப்படி வந்துச்சுலாம் இல்லை. புதுசாக சார்ட்டு மாறி இருக்குது அப்படிங்கும்போது அதுபடி தான் கணக்கில் வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் இது இருந்தால் பாருங்கள். சரியா? சரி, இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து போன மாத ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் ரிசல்ட்டாக தாங்க சரி, எல்லாமே இப்போ வந்து புதுசு தான் கணக்கு எடுக்க போனால். இதில் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீசக்தி அப்படிங்கிறது நம்மள்ட்ட ஸ்ரீசக்தி காருண்யா இதெல்லாம் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் புதுசாக சொந்தக்காரங்க நிறைய பேர் இதில் சேர்ந்துருக்காங்க. காருண்யா விட்டுட்டு சாமுத்ரி, பாக்யதாரா, இது மாதிரி தனலட்சுமி, சுப்புலட்சுமி இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அப்படிங்கும்போது எந்த லட்சுமி எப்படி வரும்னே தெரிய மாட்டேங்குது. நான் முதல்ல நம்மளுக்கு லட்சுமி கிடைச்சா போதும். ஸோ 883 அப்படிங்கிறது ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் அப்படின்றது ஒரு 012னா போன மாதம் சாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று பார்த்துருவோம். ஸோ போன மாதம் சாட்டில் பார்த்தோன்னா 0 அதாவது என்னென்னா இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டில் என்ன கணக்கு வருது 012 அப்படிங்கும்போது போன மாதத்தில் ஒரு தடவை அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸு காமிக்கிறேன். 012 அப்படிங்கும்போது 012. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 012 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்னவா கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
406. அதாவது இந்த 012 அப்படின்னு அதை பரட்டினா 0க்கு 0, 0, 1க்கு 4, 2க்கு 6. ஸோ 046 அப்படிங்கிறது பாஸ்ட் ரிசல்ட்டில் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கன்னா இதே மாதிரி இந்த 120 எடுத்துக்குவோம். 012 அப்படிங்கும்போது இதில் 5 சாரி இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போன மாதம் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ஒரு சில பேர் அப்படி பார்ப்பாங்க, இருந்தாலும் நான் எடுத்து கொடுத்தது 2 செட்டு தான். சரிங்களா, 2 செட்டு இதில் மாறி வந்தால் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். 0க்கு 5, 1க்கு 5, 2க்கு 0. ஓகேவா, இப்படி பரட்டினா இதில் வந்து 550046ன்னு வருது. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. சரியா, எப்படி இவன் கொண்டு வருவான் அப்படிங்கிறது. ஸோ போன மாதத்தில் 120 அப்படின்றது 2-3 தடவை ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா, அதே மாதிரி நம்ம இன்றைக்கி எடுத்த 854 அப்படிங்கிறது போன மாதம் எங்கேயாச்சும் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கான்னு பார்த்தா போன மாதம் 854 எங்கேயுமே இல்லை, 752 வேணால் இருக்குது. ஸோ என் கணக்குப்படி நான் 2 நம்பர் அப்படின்னா 854, 883. ஓகேவா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சி போர்டில் இவன் ஒரு வேளை 2க்கு -3 இல்லை 2க்கு +1 மைனஸில் வைக்கலாம், இல்லை ப்ளஸில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா நம்பருமே பவரில் 2 நாளாக கொண்டு வந்ததுனால ஒரு வேளை நாளைக்கு வந்து மாற்றம் இருக்கலாம். ஒரு நம்பர் மட்டும் ஏற்றி இறக்கி 2 நம்பரை வந்து இப்படி அடித்தாலும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த 854883 இருந்தால் எடுத்துங்க. சரியா, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது 120 அப்படிங்கும்போது இதில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 124 இருக்குது. இதில் எப்படி அடிச்சிருக்காங்கன்னா 1க்கு 7 பவர், 2க்கு 1, 4க்கு 5. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டான், இதில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 012 அப்படிங்கும்போது 1க்கு 7 பவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கணக்கு வருது, கணக்கில் வருதான்றதை பார்க்கறதுக்கு தான். 1க்கு 7 அப்படின்னா 0க்கு 6ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. 2க்கு 1னா 1க்கு 0, 603ன்னு ஒரு செட்டு வச்சுங்க. ஏன்னா இதுவும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிளாஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ 3 செட்டு 603. ஓகேவா, சரி. டபுள்ஸு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் வந்து அதான் ட்ரிபிள்ஸ் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா நான் 555 இன்றைக்கி எதிர்பார்த்தேன். இன்றைக்கி வந்து 555 எதிர்பார்த்தேன், இல்லை 666 எதிர்பார்த்தேன். ஏன்னா எத்தனை நண்பர்கள் இன்றைக்கி வந்து ட்ரிபிள்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ட்ரிபிள்ஸ் எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 430 அப்படிங்கும்போது 4க்கு 5, 3க்கு 5, 0க்கு 5, இல்லை 4க்கு 6, 3க்கு 6, 0க்கு 6ன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி மாப்பிள்ளை வைக்கல. சரி, ஓகே. இப்போ 120 அப்படிங்கும்போது நான் வந்து 603 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இங்கே 120 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 505 அப்படிங்கிற, அப்போது 550 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நம்பரில் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வர்ற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்னென்னா ட்ரா நம்பரில் 1 இருக்கிறதுனால 1 வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஆனால் அவன் 1 அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் கொண்டு வந்துட்டுருக்கான். இருந்தாலும் ஒரு வேளை நாளைக்கு 1 அப்படின்னு வந்தால் அது எங்கே வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 012 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 012 அப்படிங்கும்போது எங்கேயாச்சும் ஒரு இதில் ஒரு 1 வர மாதிரி தெரிஞ்சால், எனக்கு தெரிஞ்சு 8க்கு 0, 0க்கு 2 அப்படிங்கும்போது நாளைக்கு 0க்கு 2 -1 அப்படின்னு சொல்லிட்டு 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 012 அப்படிங்கும்போது 1க்கு 4, 0க்கு 6. ஸோ 641. மொத்தம் நான் 4 செட்டு எடுத்து கொடுக்குறேன். தெளிவாக என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா 854, 883, 603, 641. ஸோ 4 செட்டு எடுத்துருக்கேன். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி நான் வந்து நாளைக்கு சப்போஸ் இவன் ட்ரிபிள்ஸில் வச்சா 1க்கு 4, 0க்கு 4, 2க்கு 4, 444ன்னு ஒரு வேலை வச்சாலும் வைக்கலாம். ஆனால் இது சப்போர்ட் நம்பராக வச்சுங்க. அவ்வளோதான் நான் கொடுக்குற நம்பரு. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற கணிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா ஏபிஎஸ்சிபிசியில், ஏன்னா இந்த நான் 2 நாளாக மிஷின் நம்பரில் வச்சு அடிப்பான்னு பார்த்தா, ஆனால் மிஷின் நம்பரில் இவன் கொண்டு வந்து கொஞ்சம் வைக்கல. 88, 85, 60, 64, 61,
8363. ஓகேவா? ஃபாலோஅப் நம்பராக 00 சேர்த்துங்க. இவ்வளோ தான் ஏபிஎஸ்சிபிசியில் நான் கொடுக்குற நம்பரு. உங்கள் கசினில் எந்த எடுத்துங்க. அதே மாதிரி ஆள்பட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 8 வாரி வழங்கப்படும். 8 4 1. இவ்வளோ தான் நான் கொடுக்குற கெஸிங். உங்கள் கெஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நிறைய மாதிரி கெஸிங் இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற கருத்து என்னென்னா, புதுசாக கம்பெனி, புதுசாக சார்ட்டு, புதுசாக தான் இவன் அடிப்பான், பழைய ரிசல்ட்டை வச்சு இவன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுல மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா 2012லேருந்து 2025 வரைக்கும் இவன் எடுக்கிறதுல பவரில் தான் மேக்ஸிமம் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கானே தவிர, பழைய ரிசல்ட்டு ஓகே, பழைய ரிசல்ட்டில் வந்து இன்றைக்கி 120 வந்திருக்கு, அந்த 120க்கு என்ன வந்திருக்குன்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக அதை வைக்க மாட்டேங்கிறான். நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அதனால் ஃபுல்லாக பவரில் வைக்கிறான், இல்லை ஒரு நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸில் இறக்கி வைக்கிறான். அதனால் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு கரெக்டாக ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.